ஹாய், இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணுறது எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. ஆன்லைன்லேயும் பண்ணலாம். voters.eci.gov.in இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கு. அதில் போயிட்டு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு ரைட் ஹேண்ட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு வந்து பழைய டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், உங்களோட இதெல்லாம் தெரியணும்னா உங்களோட எபிக் நம்பர் இருந்ததுனா அல்லது மொபைல் நம்பர் இருந்ததுன்னா சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே ரைட்டில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஆன்லைன் சப்மிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. என்னோடதை நான் ஆன்லைன் சப்மிஷனில் பண்ணிட்டேன். என்னோடய சன்னோடதையும் என்னோடய மிஸ்ஸஸோடதையும் நான் வந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் கலெக்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்க பிஎல்ஓ, அது வழியாக ஃபில்அப் பண்ணேன். அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க. இதில் உங்கள் பிறந்த தேதி கொடுக்கணும், ஆதார் எண் கொடுக்கணும், ஆப்ஷன் தான் அது. அதில் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். அப்புறம் தந்தையின் பெயர் இல்லைன்னா பாதுகாவலர் தந்தை இல்லைன்னா, ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஃபில்அப் பண்ணிடலாம். இது வந்து யாருக்குமே டவுட் வரதில்லை. ஏன்னா துணைவியாக இருந்தாங்கன்னா துணைவியார், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு இதை மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும். 2002 நீங்கள் மேஜராக இருந்தால் அப்போ நீங்கள் ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. இல்லைன்னா இது மட்டும் ஃபில்அப் பண்ணால் போதும். பாக்கி பேர் வந்து இந்த உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் 2 காலம் கிடைக்கும். இந்த லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்றுன்ட்டு. அந்த 2 காலத்தில் என்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பர்டிகுலர் பேஜ் இதை எல்லாமே நீங்கள் மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிறது கம்பல்சரியாக பண்ணிடுவீங்க. அதில் வந்து பிறந்த தேதி, ஆதார் எண், மொபைல் நம்பர், இதுதான் ரொம்ப முக்கியம். பாக்கி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் கோடு போட்டுடலாம், அதில் டேஷ் போட்டுடலாம். அண்ட் இதில் உங்களுக்கு பூத் நம்பர்லாம் மேலேயே உங்களுக்கு இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கீழே எழுதினா போதும். இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் உங்கள் தந்தையோட பெயரோ தாயாரோட பெயரோ கொடுத்துடலாம். மனமாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த காலத்தில் அவங்களோட நேமு, அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். சரி, இப்போ அவங்களோட ஆதார் நம்பர் கையில் இருக்குதுன்னு சொன்னால், மொபைல் நம்பர் இருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த voters.eci.gov.in அதில் போயிட்டு சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் தந்தை, தாய் இல்லாட்டி உங்கள் மனைவி நம்பரை கொடுத்தீங்கன்னா அதில் எந்த பூத்து, எந்த கான்ஸ்டிடியூவன்சி, என்ன நம்பர் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும், படிவம் எல்லாமே கிடைக்கும். அதில் எந்த ரோல் நம்பரும் கிடைக்கும். அதை இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு கீழே கையெழுத்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ மேலே டாப்பில் ஒட்டணும். ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி. ஆனால் ஆன்லைனில் பண்ணுறப்ப உங்கள் மொபைல் நம்பர், ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் எல்லாமே ஒன்றா இருக்கணும். ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேயும் சரி, ஆதார்லேயும் சரி ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஆன்லைனில் உங்களால் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மை தான் கொடுத்தாகணும். ஆன்லைனில் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மை மறுபடியும் கொடுக்க தேவையில்லை. அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 3 நிமிஷத்தில் இந்த டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லணுங்கிறதால தான் பதிவு பண்ணியிருக்கேன். இதை நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தாச்சு எங்கள் ஃபேமிலிக்கு. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைன் தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். அது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்த்தது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல். பாய்.